கிரிக்கெட் விளையாடும்போது லக்கும் ரொம்ப முக்கியம். அப்படி கிரிக்கெட்ல நடந்த 4 லக்கியஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட். நம்பர் 1, 2017 சிபிஎல்ல ஆண்ட்ரே ஃபிளெச்சர் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது கேரி பியரே ஒரு பாலை போட்டிருப்பாரு. அந்த பால் ஸ்டெம்ப்ல பட்டு லைட் எரிஞ்சிருக்கும். எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ண போயிருப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா லைட் தான் எரிஞ்சிருக்குமே தவிர பெயில் கீழே விழுந்திருக்காது. அதனால அதை நாட் அவுட்னு கொடுத்துருவாங்க. அதை விட காமெடி என்னன்னா பால் ஸ்டெம்ப்ல பட்டு 4க்கே போயிருக்கும். பைஸ்ல எக்ஸ்ட்ரா 4 ரன்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை மட்டும் ஆண்ட்ரே ஃபிளெச்சரை அதிர்ஷ்ட தேவதை அரவணைக்கல. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி சம்பவமானது ஆண்ட்ரே ஃபிளெச்சருக்கு நடந்திருக்கு. 2016 சிபிஎல்லையும் இதே டிகேஆருக்கு எதிராக நடந்த போட்டியில பீட்டன் ஒரு சூப்பர் பாலை யாருக்கார வைப்பாரு. அது ஃபிளெச்சருடைய பேட்ல பட்டு ஆகி ஸ்டெம்ப்ல போய் பட்டிருக்கும். ஆனா அப்பவும் ஒரு அதிர்ச்சி, பெயில் கீழே விழுந்திருக்காது. அதனால அதுவும் நாட் அவுட்டா மாறி இருக்கும். இந்த மாதிரி ஒரே மாதிரி 2 தடவை ஒருத்தருக்கு லக் அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அதிசயம். நம்பர் 2, 2017 இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மேட்ச்ல 99 ரன் அடிச்சு வார்னர் களத்துல இருப்பாரு. 100 ரன் அடிக்க போகும்போது டாம் கரன் வீசின பால் ஆனது வார்னருடைய பேட்ல டாப் எட்ஜ் ஆகி அந்த பால் ஃபீல்டர் கையிலே போய் உட்கார்ந்திருக்கும். அதனால அவுட் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சு சோகமா அவர் வெளியே போயிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் எதர்ச்சியா ரீப்ளே பண்ணி பார்ப்பாங்க. ரீப்ளேல தான் டாம் கரன் காலை கிரீஸுக்கு வெளியே வச்சிருக்கிறது தெரிய வந்திருக்கும். அதாவது நோ பால் போட்டிருப்பாருங்க டாம் கரன். அதை பார்த்துட்டு டேவிட் வார்னர் கூப்பிட டேவிட் வார்னரும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஷாட் அடிச்சு செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணி வெறித்தனமா செஞ்சுரியை செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா வார்னர் உண்மையிலே பிரேவான ஆள் தான். நம்பர் 3, பொதுவாக கல்லி கிரிக்கெட் விளையாடும் போது தான் நம்ம வித்தியாசமான வியர்டான கேட்ச் எல்லாம் பிடிச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் நடந்திருக்கு. 2022 நியூசிலாந்து இங்கிலாந்து ஒரு மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப நீல் வேக்னர் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாக் லீச் வீசின ஒரு பால் ஆனது அவருடைய பேட்ல எட்ஜ் பட்டு சாம் பில்லிங்ஸ்க்கு கேட்சா போயிருக்கும். அந்த கேட்ச் அவர் வயித்துல பட்டு அதுக்கப்புறம் கவட்டை கடியில போக கவட்டை யூஸ் பண்ணி அந்த கேட்சை பிடிச்சிருப்பாருங்க சாம் பில்லிங்ஸ். எல்லாரும் முதல்ல கேட்சை விட்டுட்டாருன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கவட்டை மூலமா பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு செலிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்க. இந்த மாதிரியான வியர்டான கேட்சை யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. நம்பர் 4, ஒரு ஆள் லக்கியா இருந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு டீமே லக்கியா இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2019 பிபிஎல்ல அடிலைடும் பெர்த்தோ ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப பெர்த் பேட்ஸ்மேன் லிவிங்ஸ்டனுடைய வயிற்றிலேயே பால் ஒன்று பட்டுரும். பட்ட பால் ஸ்டெம்ப்ல பட இங்கேயும் பெயில் கீழே விழுந்திருக்காது. அதுக்கப்புறம் கேரி ஓடி வந்து அந்த பால் எடுத்திருப்பாரு. நான் ஸ்ட்ரைக்கர் வந்து ரன்னோட ட்ரை பண்ணியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு ஸ்டெம்ப் மேல அடிக்க போக அது ஜஸ்ட் மிஸ்ல ஸ்டெம்ப்ல இருந்து மிஸ் ஆகி போயிருக்கும். இதனால 2 பேட்ஸ்மேனுமே அவுட்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்க.